Hi students, welcome to Free Tutorial. In this video, let's see class 3 mathematics chapter 13 times goes on. Okay, times goes on அப்படின்னா நேரம் செலவாகிறது. Okay, நேரம் செல்கிறது அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். Okay, இந்த பிக்சர்ல ஒரு கேலண்டர் கொடுத்திருக்காங்க. ஒரு அப்பா, அம்மா, அவங்களோட பொண்ணு. Okay, 3 பேர் நின்னு கேலண்டரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா bought a new calendar. அப்பா யாரு? புதுசா ஒரு கேலண்டரை வாங்கிட்டு வராரு. அம்மா points a big blunder. ஓகே, அப்பா bought a new calendar. அம்மா points a big blunder. பிளண்டர்னா என்ன? ஒரு தப்ப சொல்றாங்க. ஓகே, அப்பா வாங்கிட்டு வந்ததுல ஓகே ஒரு அந்த கேலண்டர்ல இருக்கிற ஒரு குறைய பத்தி சொல்றாங்க. மிஸ்ஸிங் வாஸ் the month of July. ஓகே, என்ன இந்த கேலண்டர்ல ஜூலை மந்தே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஜூலை மந்த் என்ன இருக்கு? எம்டியா இருக்கிறத அம்மா பார்த்து சொல்றாங்க அப்பா கிட்ட. ஐ wonder where did it fly. உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எங்க போச்சு அந்த ஜூலை மந்த் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க பறந்து போச்சு அப்படின்னு பாக்குறேன். டோன்ட் வரி ஐ ஹாவ் எ சொல்யூஷன் டு யுவர் query. ஓகே, கவலைப்படாதீங்க, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உங்களோட கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஜூலை அண்ட் ஜான்வரி லுக்ஸ் த சேம், லெட் அஸ் பிளே த கேலண்டர் கேம். ஓகே, ஜூலையும் ஜான்வரி என்ன இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம ஒரு கேலண்டர் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு யார் சொல்றது? அப்பா வந்து யார்கிட்ட? அம்மா கிட்டயும் அவங்க பொண்ணுகிட்டயும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணுகிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. Make a calendar for the month of July 2024. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கேலண்டரை என்ன பண்ணுவோம்? நம்மளாவே ஜூலை மந்தோட கேலண்டரை நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஜூலைல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஜூலை எந்த இயர்னா 2024. இப்ப நம்ம இருக்கிறது 2025. போன வருஷத்து கேலண்டர்ல ஜூலை மந்த் நம்ம பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். வந்து போன வருஷத்துல ஜூலை மந்த்ல ஃபர்ஸ்ட் மண்டே வந்து 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, next 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 அப்படின்னு நம்ம ஜூலை மந்தோட கேலண்டர், லாஸ்ட் இயர் ஜூலை மந்தோட என்ன எழுதியிருக்கோம்? நம்ம கேலண்டர் நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கீழே சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணலாம். Observe the July month and complete the following. Okay, அந்த ஜூலை மந்த் அப்சர்வ் பண்ணி கவனிச்சு பார்த்து அதுக்கு கீழே சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. Observe the July month and complete the following. Number of Sundays. ஓகே, எத்தனை சண்டே இருக்குன்னு பார்க்க சொல்லிருக்காங்க. இப்ப சண்டேனா நம்மளுக்கே தெரியும் என்ன இருக்கு? 1, 2, 3, 4. அப்ப 4 சண்டேஸ். அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம்? நம்ம 4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which dates, write the dates. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, write the dates in this month that are Thursdays. ஓகே, எதுலாம் Thursdaysல வருது அப்படின்னு டேட் எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப Thursdaysல வரக்கூடியது எதுன்னா 4 இருக்கு, 11 இருக்கு, 18 இருக்கு, 25 இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? 4, 11, 18, 25. அப்ப எத்தனை எழுதலாம்? ஓகே, 4 டேட் நம்ம எழுதலாம். Thursdayல வரக்கூடிய 4 டேட் 4, 11, 18 and 25. Next, third question. 3 days after 22nd is July dash the day of this date is அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 3 days that is after July 22nd. இதுதான் வந்து July 22nd. எது July 22nd இருக்கு? July 22ndக்கு அடுத்து 3 days பொறுத்து என்ன டேட் வருது? அப்ப 1, 2, 3. அப்ப எந்த மந்த் வருது நம்மளுக்கு? எந்த டேட் வருது நம்மளுக்கு? 25. அப்ப 3 days after July 22nd is July என்ன வரும்? 25. ஓகே, the day on this date. ஓகே, அது எந்த டேட்ல வருதுன்னு கேக்குறாங்க. அது எந்த டேட்ல வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த டேட்ல வருது? Thursday. மேல பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருது? Thursdayல வருது. அப்ப ஆன்சர் என்ன எழுதலாம்? நம்ம Thursday அப்படின்னு எழுதலாம். The day on this date is, no, the day on this date is Thursday. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A school closes on July 21st. Okay, a school closes on July 7th for 15 days, the date on which the school will open. Okay, a school closes. Okay, school எப்ப க்ளோஸ் பண்றாங்கன்னா July 7th க்ளோஸ் பண்றாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு 15 நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க. The date on which the school will open. அப்ப அத்தனை நாள் பொறுத்து எந்த டேட்ல ஸ்கூல்ல ரீஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. Okay, that is first one என்ன கொடுத்திருக்காங்கன்னா July 7th.
7th ல இருந்து 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்ப எந்த டேல வந்து ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா 22. ஓகே 22 எந்த டேட், that is 22 Monday. That is a school closes on 7 for 15 days. The date on which the school reopen is 22nd. 22nd day இன்ன வரும் Monday. Next, let us explore about the topic la collect calendars for last 2 years. Okay, 2 years. Okay, last 2 years oda calendar எடுத்து வச்சுக்கிறோம். Okay, observe the following in both the calendars. நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அந்த ரெண்டு calendar வச்சு just நம்மள பார்க்க சொல்லிருக்காங்க, கவனிக்க சொல்லிருக்காங்க. What is the same, what is changing in these years? Okay, இதுல ஒண்ணா இருக்கிறது எது, அதே மாதிரி எது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த ரெண்டு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது எது சேஞ்ச் ஆயிருக்கு, எது ரெண்டுத்துலயும் ஒண்ணா இருக்கு. Take the correct answer. Name of the months. Okay, name of the months பாக்கும்போது first calendarல என்ன இருக்கு, first year. இப்ப for example 22 23 எடுத்துக்கிறோம்னா 22 லயும் என்ன இருக்கும், number of months 12 தான் இருக்கும், 23 லயும் number of months 1 தான் இருக்கும். அப்ப ரெண்டுத்துலயும் சேம். Days in a month அதுவும் என்ன இருக்கும் 30, that is a days in a month னா இப்ப ஜனவரில 31st னா நெக்ஸ்ட் இயர்ல என்ன இருக்கும், அடுத்த நெக்ஸ்ட் ரெண்டாவது வருஷத்துல என்ன இருக்கும் 31st தான் இருக்கும். பிப்ரவரில 28 னா அடுத்து 28 தான். அப்ப என்ன வரும், days in a month சேம். Next, days in except என்ன வரும், லீப் இயர்ல மட்டும் 29 வரும், ஆனா 22 23 ல லீப் இயர் கிடையாது. நெக்ஸ்ட் days in a week அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன இருக்கு 7 days. அப்ப இது என்ன வரும் சேம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சண்டேஸ். ஓகே, சில இயர்ல மந்த்ல வந்து என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் சண்டேஸ் 4 இருக்கும், சில 5 இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் சண்டேஸ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வீக்ஸ் இன் இயர். ஓகே, நம்பர் ஆஃப் வீக்ஸ் ஒரு வருஷத்துல எத்தனை வீக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு சேம் அப்படின்னு சேம்னு எழுதலாம். Next festival, date, month, year அது ஒன்னு கொடுத்திருக்காங்க. date, month, year. மறுபடியும் இந்த பக்கம் ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. festival, date, month, year, date, month, year கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர் கேலண்டர் எடுத்துக்கிறோம். அப்ப இது வந்து என்ன வரும் 2022. இது வந்து 2022 கேலண்டர் எடுத்துக்கிறேன். இங்க வந்து 2023 கேலண்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 2022 கேலண்டர் 2023 கேலண்டர். ஓகே, ரெண்டு எடுத்துக்கிறோம். இதுல தீபாவளி 22 எந்த மந்த்ல வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் எந்த டேட் எந்த மந்த் அப்படின்னு பார்க்கும்போது 24/10. 24 10th மந்த்ல 24. நெக்ஸ்ட் கணேஷ் சதுர்த்தின்னு பார்க்கும்போது 31 8th மந்த்ல 31. ஓகே, நெக்ஸ்ட் இட்உல் ஃபித்ர் அது எப்போ வருதுன்னா 3/5. ஓகே, மே மாசத்துல 3rd. நெக்ஸ்ட் அதே மாதிரி தசரா எப்போ வருதுன்னா 5/10. 5/10. புத்த பூர்ணிமா எப்போ வருதுன்னா 16/5. 16/5. அதே மாதிரி கிறிஸ்துமஸ் எப்பன்னா 25/12. 25/12. நெக்ஸ்ட் தீபாவளி 23ல தீபாவளி எப்போ வருதுன்னா that is 12/11. ஓகே, 12th, that is 12th date நவம்பர் மந்த். நெக்ஸ்ட் 19/9. 9th மந்த்ல 19th date. நெக்ஸ்ட் 21/4. ஏப்ரல் மந்த்ல 21. நெக்ஸ்ட் 24/10. 24/10. நெக்ஸ்ட் இங்க வந்து 5/5th மே மந்த் 5th டேட். நெக்ஸ்ட் 25/12. 25/12. நெக்ஸ்ட் மகர சங்கராந்தி அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் 14/1 ஜனவரியில 14th டேட். இங்க 15/01. நெக்ஸ்ட் மகர சங்கராந்தி. நெக்ஸ்ட் வந்து மகாவீர் ஜெயந்தி எப்போ வருதுன்னா 14 மேல மகர சங்கராந்தி போட்டோம். நெக்ஸ்ட் மகாவீர் ஜெயந்தி எப்போ வருதுன்னா 14/4 ஏப்ரல்ல 14. இங்க வந்து 4/4. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே 15/8. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும் 15/8. நெக்ஸ்ட் 8/11. ஓகே, 8/11. இங்க என்ன வருது 27/11. நெக்ஸ்ட் ரிபப்ளிக். நெக்ஸ்ட் வந்து குரு பிரபாப் எப்போ வருதுன்னா 8/11. குரு பிரபாப் எழுதி வச்சு 8/11. இண்டிபெண்டன்ஸ் டே 15/8. 15/8. குரு பிரபாப் அப்படின்னு வரும்போது 8/11. 27/11. நெக்ஸ்ட் ரிபப்ளிக் டே நமக்கே தெரியும் 26/1. இங்க என்ன வருது 26/1. நெக்ஸ்ட் இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் யுவர் பர்த்டே. ஓகே, உன்னோட பர்த்டே இங்க மென்ஷன் பண்ணி எழுதுங்க. ஓகே, உங்களோட பர்த்டே 22ல எப்போ வருது 23 எப்படி வருது அப்படின்னு எழுத சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஃபெஸ்டிவல்ஸ் தட் ஃபால் ஆன் த சேம் டேட். ஓகே, சர்க்கிள் த ஃபெஸ்டிவல்ஸ். ஓகே, இந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல எது சேம் டேட்ல இருக்கோ அதை சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பாக்குறோம், கிறிஸ்துமஸ் பாக்குறோம். ஓகே, அப்ப கிறிஸ்துமஸ் டேட்ல நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் ஆன் ஃபால் ஆன் சர்க்கிள் த ஃபெஸ்டிவல்ஸ் தட் ஃபால் ஆன் த சேம் டேட். அப்ப கிறிஸ்துமஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே.
ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே. அடுத்து என்ன இருக்கு? ரிபப்ளிக் டே. ஓகே, இது என்னன்னு நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த 12 months in a year. ஓகே, 12 months in a year. ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? ஜான்வரி. ஃபர்ஸ்ட் ஜான்வரி. நெக்ஸ்ட் நமக்கே தெரியும் பிப்ரவரி. நெக்ஸ்ட் மார்ச். நெக்ஸ்ட் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் and December. Next, months that have less than 38. Okay, months that have less than 38 na endha month எழுதலாம்? That is February. Months that has less than 30 days nu வரும்போது February. Next, number of days in a year. Okay, number of days in a year நம்ம என்ன எழுதலாம்? 365 days. Leap year வந்ததுன்னா என்ன வரும்? 366 days. Next, Heatel says there are 53 weeks in a year. Is she right? Yes or no? If not, how many weeks did you find in a year? Okay, that is Heatel சொல்றா. என்னன்னு சொல்ற? 53 weeks தான் இருக்கு ஒரு வருஷத்துல. மொத்த இயர்ஸ், மொத்த வீக்ஸ் எத்தனை இருக்குன்னா 53 வீக்ஸ். ஓகே, ஒரு மந்த்ல 4 வீக்ஸ். மொத்தம் எத்தனை வரும்? 12 months. அப்ப 12, அதே மாதிரி எத்தனை வீக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிலதுல என்ன இருக்கும்? 12 into 4 48 எழுத முடியாது. சிலது 5 வீக்ஸ் வரும். ஓகே, சிலதுல 4 வீக்ஸ் வரும். அப்ப மொத்தம் எத்தனைன்னு பார்க்கும்போது Heatel says there are 53 weeks in a year. Is she right? Yes or no? If not, how many weeks did you find in a year? Okay, 53 weeks கிடையாது actually. Okay, per monthல ஒரு மந்த்ல actually 52 weeks in a month. இங்க வந்து நோவா டிக் பண்ணலாம். 52 weeks in a year. 52 weeks in a year. How many weeks did you find in a year? Na, that is 52 weeks in a year. அப்படின்னு எழுதலாம். Next, talk to your mother and find the following. Okay, உங்க அம்மாட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏஜ் ஃபன் அப்படின்ற டாபிக்ல. ஓகே, ஒரு வேடிக்கையான ஒரு கேம் வந்து ஏஜ் வச்சு விளையாடுறாங்க. ஏஜ் ஆஃப் மை மதர்ஸ் மதர் when my mother was born. ஓகே, எங்க அம்மா. ஓகே, எங்க அம்மா பிறக்கும் போது என்னோட அம்மாவோட அம்மம்மான்னு சொல்லுவோம் இல்லையா? இவங்களதான் என்னன்னு சொல்லுவோம்? அம்மன்மா, இல்லைன்னா நானின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? பாட்டின்னு சொல்லுவோம். அப்ப ஏஜ் ஆஃப் மை மதர்ஸ் மதர், எங்க அம்மாவோட அம்மா. ஓகே, எங்க அம்மாவோட வயசு என்ன? when my mother was born. எங்க அம்மா பிறக்கும் போது அவங்க அம்மாவோட ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அம்மம்மாவோட ஏஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப 30 years அப்படின்னு வச்சுக்கோமே. 30ன்னு வச்சுப்போம். ஓகே, மை ஏஜ் டுடே, என்னோட ஏஜ் எவ்வளவு? இன்னைக்கு எவ்வளவு என்னோட ஏஜ்னா 10 years. ஓகே, மை மதர்ஸ் ஏஜ் டுடே, எங்க அம்மாவோட ஏஜ் எவ்வளவுனா 40 years. இங்க 10 years, இங்க 30 years அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட், கீழே சிலது கொடுத்திருக்காங்க. கீழே ஏஜ் ஆஃப் மை மதர்ஸ் மதர் when I was born. ஓகே, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவோட வயசு எவ்வளவு? ஏஜ் ஆஃப் மை மதர்ஸ் மதர் when I was born அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு வரும்? தட் இஸ் 60. எங்க அம்மா பிறக்கும் போதே 30. ஓகே, எங்க அம்மாவுக்கு 40. அப்புறம் என்ன இருக்கு? எனக்கு 10 இருக்கு. அப்ப என்ன வரும்? அவங்களோட வயசு வந்து தட் இஸ் 30 plus 10 40. 40ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணா 60. அப்ப ஏஜ் ஆஃப் மை மதர்ஸ் மதர் when I was born அப்படின்னு வரும்போது 60. Next, age of my that is next one is age of my mother's mother today. இன்னைக்கு அவங்களோட ஏஜ் என்னன்னா எனக்கு 10 ஆகுதுன்னா ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன வருது? 60 plus 10 எவ்வளவு வரும்? 70. நெக்ஸ்ட், my mother's age when I was born. ஓகே, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவோட வயசு என்ன? ஓகே, நான் பிறக்கும் போது இப்ப வந்து 40. அப்ப 10 years before எவ்வளவு வரும் எங்க அம்மாவோட வயசு? அப்ப 30. அப்ப 30 years. இங்க 70 years, இங்க என்ன இருக்கு? 30 years அப்படின்னு எழுதலாம். இந்த மாதிரி என்ன வரும்? ஃபன் ஏஜ். இந்த மாதிரி நீங்க கூட என்ன பண்ணலாம்? உங்க அம்மா பாட்டி உங்களோட வயசை வச்சு நீங்க கூட விளையாடலாம். நெக்ஸ்ட், Heatel is twice as older as her brother. ஓகே, Heatel யாரை விட? அவங்களோட பிரதரை விட. Heatelன்றது ஒரு கேர்ள். அவள் வந்து என்ன 2 வயசு டபுள் மடங்கு. அவங்க பிரதரை கம்பேர் பண்ணும்போது அவளோட ஏஜ் 2 மடங்கா இருக்கு. ட்வைஸ்னா 2 மடங்கு. ஓகே, she is also 10 years older than her brother. ஓகே, அதே மாதிரி அவ என்ன வரும்? அவங்க பிரதரோட 10 வயசு பெரியவ. ஓகே, guess the age of Heatel and her brother. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Heatelக்கு வந்து என்ன வரணும்? 20. her brotherக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
ஹீட்டலுக்கு வந்து இப்போ 10 இயர்ஸ்னு வச்சுங்களேன், அதுல ட்வைஸ் எவ்வளவு வரும் 20. அப்ப ஹீட்டலோட வயசு எவ்வளவு 20 இயர்ஸ்னா அவரோட பிரதர் வந்து 10 இயர்ஸ். ஹீட்டலுக்கு 20 அப்படின்னு பார்க்கும்போது அவரோட பிரதருக்கு வந்து என்ன வரும் 10 இயர்ஸ். அப்ப இது என்னது ட்வைஸ் ஆஸ் அ பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஹீட்டல் வந்து 20 இயர்ஸ் 20 இயர்ஸ் அண்ட் பிரதரோட வயசு எவ்வளவு 10 இயர்ஸ். Next, form number 5, Government of Kerala. Okay, form number 5, Government of Kerala ல இருந்து birth certificate வாங்கியிருக்காங்க. birth certificateனா என்ன பிறந்த உடனே நம்ம எப்ப பிறந்தோம் எங்க பிறந்தோம் அப்படின்ற டீடைல்ஸ் சொல்றதுதான் என்னன்னு சொல்லலாம் birth certificate, பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். This is to certify that the information is taken from the original record of birth which is the register for the year 200, that is 2015 of Kottayam Panchayat. Okay, இது வந்து என்ன எடுத்துக்கிறாங்க இந்த certificate, original record birth of certificate எப்ப ரெஜிஸ்டர் பண்ணதுன்னா 2015 எந்த பஞ்சாயத்துலன்னா கேரளால கொட்டாயம் அப்படின்ற ஊர்ல இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல இருந்து எடுத்திருக்காங்க. நேம் வந்து பென்சி தாமஸ் ஜேக்கப், செக்ஸ் வந்து ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த் வந்து 2/5/2015. ஓகே, 2nd May that is 2015 and place of birth வந்து ஓகே கொடம்புழா ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் ஃபாதர் ஜேக்கப் தரகன், நெக்ஸ்ட் நேம் ஆஃப் மதர் லாரா தாமஸ், டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் 2/5/2015, ரெஜிஸ்டர் நம்பர் 851/5, டேட் வந்து 18/5/2015. ஓகே, சிக்னேச்சர் அண்ட் அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, look at the birth certificate of Binsi and answer the following question. Okay, அவங்களோட birth certificate, பின்சியோட birth certificate பார்த்துட்டோம். பின்சி தாமஸ் ஜேக்கப் நேம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க இல்லையா, பின்சி தாமஸ் ஜேக்கப். ஓகே, அவங்களோட ஏஜ் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் நம்ம எழுத போறோம். ஓகே, 2/5/2015 shows that Binsi was born on 2nd 5 அப்படின்னு வரும்போது என்ன வரும், எந்த மந்த் வரும், மே. அப்ப எவரும் Binsi was born on என்ன வரும், மே மந்த் அப்படின்னு சொல்லலாம். How old will Binsi be there at 2nd May 2025? ஓகே, 15ல வந்து அவங்க எவ்வளவு வருது, 15ல வந்து அவங்க அப்பதான் பிறக்கிறாங்க. ஓகே, அப்ப என்ன வருது, +10 சேர்த்தோம்னா எவ்வளவு வரும் 25. 15 கூட ஒரு 10 சேர்த்தோம்னா எவ்வளவு வரும் 2025. அப்ப 2025ல அவங்களோட ஏஜ் என்னன்னா எவ்வளவு வரும், that is 10 years. Next, how old will she be in 2030, that is 30. Okay, 25 plus 5 அப்ப எவ்வளவு வரும், that is 15 years. அவங்களோட வயசு 30ல எவ்வளவு வரும் 15 years. 8th birthday of Binsi was on. Okay, 8th birthday அவங்களோட 8th birthday. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2015ல அவங்க பிறக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அது கூட ஒரு 8 சேர்த்துக்கிட்டோம்னா, ஓகே அது கூட சேர்த்துக்கிட்டோம்னா எப்ப எழுதலாம், அப்ப 25, ஓகே 202, நெக்ஸ்ட் என்ன வரும் 05. ஓகே, அந்த ஏஜ் கூட 15 கூட பிளஸ் ஒரு 8 சேர்த்தோம்னா எவ்வளவு வரும் 2023. 25/2023. 8th birthday of Binsi was on 2/5/2023. 15 கூட ஒரு 8 சேர்த்தோம்னா என்ன வரும் 23. Next, Binsi was dash months old on August 2015. ஓகே, அப்ப பென்சி வந்து எப்ப பிறக்கிறாங்கன்னா மே 2nd பிறக்கிறாங்க. ஆகஸ்ட்ல அவங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகுது, ஓகே ஆகஸ்ட்ல அவங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்கு. அப்ப மே பார்க்கும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அப்ப எத்தனை மந்த்ஸ் ஓல்டு பேபி, 3 months old baby. Next, after how many days of her birth was the certificate issued? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, ஓகே ஆஃப்டர் how many days, ஓகே அவங்க பிறந்து எத்தனை நாள் பொறுத்து அவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. ஓகே, அவங்க பிறந்து எத்தனை நாள் பொறுத்து அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. ஆஃப்டர் how many days of her birth was the certificate issued? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போனா 2, ஓகே 2/5/2015ல அவங்க வந்து பிறக்கிறாங்க. 2/5/2015. இங்க டேட் அப்படின்னு கொடுத்திருக்கிறதுல 18/5 கொடுத்திருக்காங்க. days of her birth was the certificate issued. 2/5ல பிறந்தா அவங்களுக்கு என்ன இருக்கு, 18ல கிடைக்குது. அப்ப என்ன வரும் 16 days. The correct answer for this 16 days பொறுத்து அவங்களுக்கு, அவங்க பிறந்து ஒரு 16 days பொறுத்து அவங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த birth certificate கிடைக்குது. நெக்ஸ்ட், மேக் யுவர் ஓன் பர்த் சர்டிபிகேட். ஓகே, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், உங்களோட பர்த் சர்டிபிகேட்டை நீங்களாவே என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபார்ம் நம்பர், ஓகே மேக் யுவர் ஓன் பர்த் சர்டிபிகேட். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஃபார்ம் நம்பர், கவர்மெண்ட் ஆஃப் எங்க, இப்ப தமிழ்நாட்டுல பிறந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நெக்ஸ்ட், திஸ் இஸ் டு certify that the information is taken from the original record by which the register of the year, எந்த இயர், நேம், செக்ஸ், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பர்த், நேம் ஆஃப் ஃபாதர். அதே மாதிரி என்ன பண்ணணும், நேம் ஆஃப் ஃபாதர், நேம் ஆஃப் மதர்,
date of making certificate, age on the date of making certificate, and then in our signature. Okay, இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? Okay, உங்களோட parent உங்களோட நேம் நீங்க பிறந்ததை வச்சு நீங்களாவே இதை பண்ணணும். அப்ப do it yourself. Complete the following by writing the dates in the boxes given below. Okay, இதே மாதிரி கீழே சில questions கேட்டிருக்காங்க. அந்த மேல complete பண்ணிட்டு கீழே எழுதணும். Date of birth. Okay, உன்னோட date of birth. Date on which you were admitted in the school. எந்த டேல நீ ஸ்கூல் அட்மிட் ஆன. Date on which you were admitted in class 1. Class 1க்கு எப்ப போயிருக்க. Date on which you were admitted in class 3. Okay, class 3ல எந்த date. எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்? You want to mention the date mention பண்ணி இங்க நம்ம எழுதணும். Next, let us play அப்படின்ற டாபிக்ல get a working analog or watch, observe the phase of the clock and movements on your hands, discuss what you observe. Okay, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு analog clock. Okay, analogனா நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ் இருக்கிற கிளாக் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம அனலாக்னு சொல்றோம். இப்ப டிஜிட்டல் வந்துச்சு, பட் அனலாக்ன்றது நம்பர்ஸ் இருக்கிற கிளாக் தான் வந்து அனலாக் வால் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் என்ன எடுத்துக்கலாம்? வாட்ச் எடுத்துக்கலாம். observe the phase of the clock and movements of the hands, discuss what you observe. Okay, அந்த movements. Okay, கிளாக்ல ரெண்டு இருக்கும் இல்லையா, ரெண்டு ஹேண்ட்ஸ் இருக்கும், லாங் ஹேண்ட் ஒன்னு இருக்கும், ஷார்ட் இருக்கும், முள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, நீண்ட முள்ளு குறுகிய முள்ளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கிளாக்ல கடிகாரத்துல முள்ளு இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க? ஹேண்ட்ஸ் சொல்றாங்க. டிஸ்கஸ் வாட் யூ அப்சர்வ். ஓகே, இதுல இருந்து நீ என்ன அப்சர்வ் பண்ணன்றத சொல்லு. இதுதான் அவர் ஹேண்ட். அவர் ஹேண்ட்ன்றது பெரிய முள்ள தான் அவர் ஹேண்ட்னு சொல்லுவோம். சின்ன முள்ள தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மினிட் ஹேண்ட்னு சொல்லுவோம். அப்ப தட் இஸ் நெக்ஸ்ட் let us do அப்படின்ற டாபிக்ல Heatel started her breakfast at 7 o'clock in the morning. She finished her breakfast at 7:15 in the morning. ஓகே, Heatel எப்ப ஸ்டார்ட் பண்றா? பிரேக்ஃபாஸ்ட் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்றா. அவ எப்ப முடிச்சா அப்படின்னு சொன்ன மாதிரி 7:15க்கு முடிச்சிட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் இங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த 0க்கும் 1க்கும் நடுவுல 5 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, 5 செகண்ட்ஸ். தட் இஸ் 1 2 3 4 5 அடுத்து வந்து 5th. நெக்ஸ்ட் அதே மாதிரி 1க்கும் 2க்கும் நடுவுல 5 10. நெக்ஸ்ட் என்ன இதுல வந்தா 15, இதுல வந்தா 20, நெக்ஸ்ட் 25, நெக்ஸ்ட் 30, நெக்ஸ்ட் 35, நெக்ஸ்ட் 40, நெக்ஸ்ட் 45, 50, 55, நெக்ஸ்ட் என்ன வரும்? இது 60. அப்ப 60, அப்ப இதுதான் 0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5, நெக்ஸ்ட் 6 7 8 9, நெக்ஸ்ட் என்ன வரும்? 10, நெக்ஸ்ட் 11 12 13 14. அப்ப ஒன்னொன்னுக்கு நடுவுல வந்து 5 இருக்கு. அப்ப 1ல வந்தா 5 மினிட்ஸ், 2ல வந்தா 10 மினிட்ஸ், 3ல வந்தா 15, 4ல வந்தா 20, 5ல வந்தா 25. அப்ப இங்க என்ன இருக்கு? தட் இஸ் 3ல வந்திருக்கதால இது என்ன வரும்? 15. அப்ப இங்க எவ்வளவு வரும்? இது ஆக்சுவலி 60. ஓகே, அப்ப 1ல இருந்து 1 2 3, அப்ப இங்க ஒரு 5 மினிட்ஸ், இங்க ஒரு 5 மினிட்ஸ், இங்க ஒரு 5 மினிட்ஸ், மொத்தம் எவ்வளவு வரும்? 15. 7 15 2 she took எத்தனை மினிட்ஸ்? 15 minutes to eat the 15 minutes to eat a breakfast. How do you know? இதுல உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. Draw the hour hand and minute hand on the clock to show the following. Next, second one, draw the hour hand. Okay, hour hand. Okay, பெரிய முள்ளையும் சின்ன முள்ளையும், minute handனா சின்ன முள்ளு, on the clock to show the following. 8:15 டைம் என்ன கொடுத்துட்டாங்க? 8:15 சொல்லலாம். அதர்வைஸ் குவார்டர் பாஸ்ட் 15 மினிட்ஸ் தாண்டிடுச்சு 8 தாண்டி. அதே மாதிரி 8:13 சொல்லலாம், இல்லனா half past 8. ஓகே, 8 தாண்டி 30 நிமிஷம் போயிருக்கு. அப்ப 8:15 எப்படி டிரா பண்ணலாம்? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி 8ல காமிக்கிறோம். ஷார்ட் ஹேண்ட் எதுல இருக்கு? 8ல இருக்கு. அப்ப 8:15 வரும்போது ஷார்ட் ஹேண்ட், இதுதான் என்னது? அவர் ஹேண்ட். இது 18ல இருக்கு. அப்புறம் 15 வரும்போது எங்க வரும்? 3ல வந்தா 15. அப்ப லாங் ஹேண்ட் எங்க இருக்கு? 15. அதே மாதிரி 8:30 அப்படின்னு வரும்போது ஷார்ட் ஹேண்ட் 8 நினைக்குது. 13 வரும்போது எங்க இருக்கு? இது இருக்கு இல்லையா? 30 வரும்போது 6ல வரணும். அப்ப 8:30. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளாவே லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் let us do அப்படின்ற டாபிக்ல a day in the life of Heatel. ஓகே, ஹீட்டல் ஒரு நாளோட வாழ்க்கை. ஓகே, ஹீட்டலோட ஒரு நாள் வாழ்க்கையில எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்றான்னு காமிக்கிறாங்க. Match the activity with the statement shown in the picture. Write the time and draw minute hand and hour hand wherever it is required. ஓகே, write the time and draw the minute. ஓகே, சிலதுல என்ன கொடுத்திருக்காங்க? அவங்களே டைம் கொடுத்திருக்க. சிலது டைம் நம்ம போடணும். சிலதுல என்ன பண்றோம்? minute hand as well as என்னன்னு சொல்றோம்? hour hand wherever it is required. அதை போட சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, that is going to sleep at 9 o'clock. ஓகே, 9 o'clockல என்ன இருக்கு? மினிட் அண்ட் அவர் ஹேண்ட் எதுவுமே இல்ல. அப்ப 9 அப்படின்னு எங்க வருதுன்னா, இங்கதான் 9. இது வந்து 9, இது வந்து லாங் ஹேண்ட். ஓகே, 12 நோக்கி இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் வந்து வேக்ஸ் அப். ஓகே, வேக்ஸ் அப் அப்படின்றது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது 6ல கொடுத்திருக்காங்க. வேக்ஸ் அப் at 6 o'clock. ஓகே, அதே மாதிரி டஸ் யோகா at 7 o'clock. ஓகே, 6க்கு அடுத்து என்ன வரும்? இதுதான் 7. ஓகே, ஷார்ட் ஹேண்ட் வந்து 7ல, லாங் ஹேண்ட் வந்து 12ல இருக்கும். ஓகே, 7 o'clock யோகா. நெக்ஸ்ட் அடுத்து goes to school 8 o'clock. நெக்ஸ்ட் have lunch
return home, goes to school at 8 o'clock. Next 8 o'clock கொடுத்திருக்காங்க. returns home to 1 o'clock. ஓகே, 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப 1 மணிக்கு நம்ம clock வரையணும். 1 o'clock. Next 2 o'clock has lunch. ஓகே, 2 மணிக்கு அவ என்ன பண்றா? சாப்பிடுறா. இது 2 o'clock வந்து lunch. Next 4 o'clock plays. ஓகே, 4 o'clock விளையாடுறா. இது 4, இது 12. 4 o'clock lunch. Next 5 o'clock studies. இது 5, இது 12. 1 2 3 4 5. அதே மாதிரி 9 o'clock goes to sleep. ஓகே, 9 மணிக்கு அவ தூங்க போயிடுறா. இது அவளோட டெய்லி ரொட்டீன். இந்த மாதிரி எங்க தேவையோ அங்க என்ன பண்ணணும்? டிரா பண்ணணும். இல்ல டைம் கேட்டிருந்தா டைம் ஃபில் பண்ணணும். Next, visit to Nani's home. That is Nani's house, grandma's house. Okay, visit to Nani's homes. எங்க போறாங்க? ஓகே, அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போறாங்க. நானி அப்படின்னா யார சொல்லுவோம்? நம்ம பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். Visit to Nani's home, grandma's house. Is this the same sweater you were knitting earlier? Okay, இதே ஸ்வெட்டர் தான் நீங்க அவங்க உடனே அவங்க தாத்தா கிட்ட கேக்குறா. ஓகே, அவங்க தாத்தா கிட்ட நானா கிட்ட கேக்குறா. Is this the same sweater you were knitting earlier? இதே மாதிரி ஸ்வெட்டர் தானே முன்ன கூட நீங்க knit பண்ணீங்க. ஓகே, ஸ்வெட்டர் knit பண்றது எது? விண்டர் காலத்துல என்ன பண்ணுவாங்க? சில வீட்ல அவங்களாவே என்ன பண்ணுவாங்க? knit பண்ணுவாங்க. ஓகே, knit அப்படின்னா பின்றது. ஓகே, பின்னி அந்த ஸ்வெட்டர் பின்னி போடுறது. Yes, it took me 2 months. Now it's almost ready for you. ஆமா, இது எத்தனை மந்த்ஸ் ஆச்சு? இது 2 months ஆச்சு இதை நான் knit பண்றதுக்கு. Now it is almost ready for you. உனக்காக நான் என்ன பண்ணேன்? ஸ்வெட்டர் பின்னி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஓகே, how long do this vegetable take to grow? உடனே அடுத்த क्वेश्चन, எவ்வளவு நாள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வளர்ந்து ஓகே வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறா. உடனே தாத்தா சொல்றாரு, different vegetable seeds take different times to grow. ஓகே, வெவ்வேறு விதமான காய்கறிகள் வளர்றதுக்கு என்ன இருக்கும்? அதோட விதைகள் வளர்றதுக்கு வெவ்வேறு விதமான டைம் எடுத்துக்கும். radish takes 2 to 3 weeks. ஓகே, radish அப்படின்னா எதை எடுத்துக்கிறோம்? முள்ளங்கி 2 to 3 வாரத்துல வளரும். கேபேஜ்னா இது கோஸ். கேப்சிகம், கேரட், காலிஃபிளவர் may take 2 to 3 months. இது எல்லாமே என்ன வரும்? தட் இஸ் கேபேஜ், கேப்சிகம், கேரட், காலிஃபிளவர் இதெல்லாம் எவ்வளவு எடுத்துக்கும்? 2 to 3 months எடுத்துக்கும். அந்த சின்ன பொண்ணு 2 பேரும் என்ன பண்றாங்க? அந்த செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேஸ் பண்ணி சில questions கொடுத்திருக்காங்க. Let us think அப்படின்ற டாபிக்ல fill the table by writing events or activities from your daily life that can take the following durations of time. One is written as an example in each column. Fill in the table by writing events or activities. நீ டெய்லி செய்யற என்னது சில நிகழ்ச்சிகள் இல்லனா சில ஆக்டிவிட்டிஸ் வந்து உன்னோட லைஃப்ல ஓகே எவ்வளவு டைம் எடுத்துக்குது? duration of time. One is written as an example in each column. ஓகே, இப்ப take months. சில நிகழ்ச்சிகள் என்ன ஆகும்? பல மாதங்கள் எடுத்துக்கும். அப்ப changing from summer to winter 3 months. சம்மர் விண்டர் ஆகிறதுக்கு 3 months ஆகும். டேக்ஸ் வீக்ஸ். அப்ப கம்ப்ளீட்டிங் சாப்டர் இன் ஏ கிளாஸ். ஓகே, எவ்வளவு எடுத்துக்காங்க? ஒரு டீச்சர் எவ்வளவு எடுத்துக்காங்க? சம் வீக்ஸ் எடுத்துப்பாங்க ஒரு சாப்டர் முடிக்கணும்னா. டேக் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வரும் ஸ்வெட்டர் பின்றது. டேக் அவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டிச்சிங் ஏ ஷர்ட். அதே மாதிரி டேக் மினிட்ஸ் பார்க்கும்போது டேக்கிங் ஏ ஷவர். ஓகே, குளியல் எடுத்துக்கிறது. இந்த மாதிரி எதெல்லாம் வந்து நம்மளா சில ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஈவெண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து டேக்கிங் மந்த்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புதுசா ஒரு 3 காலம் கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னு சொல்லலாம்? லேர்னிங் எ லாங்குவேஜ். ஓகே, ஒரு லாங்குவேஜ் நான் புதுசா ஒரு சான்ஸ்கிரிட்டோ இல்ல ஹிந்தியோ ஒரு லாங்குவேஜ் நான் கத்துக்கணும்னா என்ன வரும்? எனக்கு இட் டேக்ஸ் சம் மந்த்ஸ். அப்ப லேர்னிங் எ லாங்குவேஜ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பில்டிங் எ ஹவுஸ். இட் டேக் மந்த்ஸ். ஓகே, பில்டிங் எ ஹவுஸ். பில்டிங் எ ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்னு எழுதுனா ரைட்டிங் எ ஸ்டோரி. ரைட்டிங் எ ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்குன்னா இட் வில் டேக் சம் மந்த்ஸ். நெக்ஸ்ட் டேக் வீக்ஸ். ஓகே, வீக்ஸ்ல நடக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிப்பேரிங் எக்ஸாம். ஓகே, ப்ரிப்பேரிங் எக்ஸாம்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி knitting a sweater. அதே மாதிரி இன்னொன்னு எழுதலாம். that is practicing cultural program. practicing cultural program. practicing cultural programs. இது எடுத்துக்கலாம். அதே மாதிரி reading a story book. reading a story book. ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகும்? some weeks எடுத்துக்கும். reading a story book. next days. எதெல்லாம் days எடுத்துக்கும் அப்படின்னா ripening of fruits.
ripening of fruits. ஒரு காயா இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து பழுக்கணும்னா என்ன ஆகும், இது some days எடுத்துக்கும். Next, painting a room, painting 3 to 4 days. அப்ப painting a room. Next, preparing a project, school project, preparing a science project, preparing a science project. Next, taking hours. இப்ப வந்து stitching a shirt அப்படின்னு கொடுத்துட்டாங்களே, hours. Cooking of food, சமைக்கிறது, cooking of food, it takes some hours. Next, cleaning the house, cleaning the house 1 hour or 2 hours ஆகும். Next, playing cricket, playing cricket. Next, taking minutesல என்ன, taking shower, குளிக்கிற டைம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி brushing teeth, brushing teeth, wearing shoes, wearing shoes, singing a song, sing a song, பாட்டு பாடுறது, இதெல்லாம் என்ன ஆகும், take some minutes. Sing a song, இதெல்லாம் இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள், வேற எக்ஸ்ட்ரா நிகழ்ச்சிகள் கூட நம்மளாவே எழுதலாம். அடுத்து write the number of minutes taken for the following activities. ஓகே, நம்மள என்ன சொல்லிருக்காங்க, number of minutes, எவ்வளவு டைம் எடுத்துக்குது. சில ஆக்டிவிட்டிஸ் அவங்களாவே கொடுத்திருக்காங்க, இதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்னு டைமை மட்டும் எழுத சொல்லிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பீரியட் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், 40 minutes or 45 இருக்கும். அப்ப 40 னா 40 எழுதுங்க, 45 னா 45. லஞ்ச் பிரேக் யூஸ்வலா எவ்வளவு இருக்கும், 30 minutes தான் லஞ்ச் பிரேக். மிட் டே மீல், ஓகே, மிட் டே மீல் அதுவும் என்ன இருக்கும், மதியம் லஞ்ச் பிரேக். அதே மாதிரி மிட் டே மீல் எவ்வளவு இருக்கும், தட் இஸ் ஆல்சோ 30 minutes. அதே மாதிரி பிளே பீரியட், ஓகே, பிளே பீரியட் ஒரு பீரியட் கொடுப்பாங்க, அப்ப எவ்வளவு வரும், 40 minutes. ஈட்டிங் டின்னர், அது எவ்வளவு வரும், 30 minutes. நெக்ஸ்ட் பிரஷிங் டீத், ஓகே, பிரஷிங் டீத் எவ்வளவு இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 10 minutes எடுத்துக்கும் பிரஷிங் டீத் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அவங்க டைம் கொடுத்துட்டு நம்மள சில ஆக்டிவிட்டிஸ் எழுத சொல்லிருக்காங்க. ரைட் டவுன் வாட் யூ கேன் டூ இன் த டைம் ஃப்ரேம் கிவன் பிலோ. நீ என்ன பண்ணுவ, இப்ப 5 minutes நீ எந்த வேலையை பண்ணுவ, 10 minutes நீ எது பண்ணுவ, 15 minutes, 20 minutes, 25 minutes, 30 minutes, 45 minutes, 60 minutes அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 5 minutes நீ என்னன்னு பாக்குற அப்படின்னா, பேக்கிங் எ பேக். நான் பேக்கை பேக் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு ரெடி ஆயிருக்கு, பேக் என்ன பண்ணுவேன் நான், பீரியட் வைஸ் எடுத்து அடுக்கணும் அப்படின்னா என்னன்னு எழுதுவேன் நான், பேக்கிங் எ பேக், packing my bag, packing my bag. otherwise wearing uniform கூட சொல்லலாம். next 10 minutes என்ன பண்ணுவா, taking bath. ஒரு 10 minutes குளிச்சிட்டு வரோம் இல்லையா, அப்ப taking bath, taking shower or taking bath. 15 minutes என்ன பண்ணுவோம், that is 15 minutesல eating food, சாப்பிடுவேன். காலையில சாப்பாடு ஒரு 15 minutes போதும். ஓகே, ஈட்டிங் ஃபுட் ஆர் ஃபோல்டிங் க்ளோத்ஸ் கூட எழுதலாம். நெக்ஸ்ட் 20 minutes அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம், டிராவல் டு ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு போற டைம் எனக்கு இவ்வளவுதான் எடுத்துக்கும், எங்க வீட்ல இருந்து எனக்கு ஸ்கூல் போற டைம், டிராவல் டு ஸ்கூல். ஆர் அதர்வைஸ் ரிவைசிங் எ லெசன், அது கூட எழுதலாம். 25 minutes அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் பிரேயர். 25 minutes எவ்வளவு வரும்னா, பிரேயர்ஸ் இன் ஸ்கூல், பிரேயர். எங்க ஸ்கூல்ல பிரேயர் வந்து ஒரு 25 minutes எடுத்துப்பாங்க, அப்ப பிரேயர் இன் ஸ்கூல். நெக்ஸ்ட் 30 minutes என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தட் இஸ் 30 minutes வந்து டூயிங் யோகா, அது கூட எழுதலாம். டூயிங் யோகா, எக்ஸசைஸ், டூயிங் யோகா ஆர் எக்ஸசைஸ், எக்ஸசைசஸ். நெக்ஸ்ட் 45 minutes என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லணும், பிளேயிங். ஒரு 45 minutes டெய்லி என்ன பண்ணுவேன் நான், பிளேயிங், விளையாடுவேன். ஓகே, பிளேயிங். ஆர் அதர்வைஸ் என்னன்னு சொல்லணும், டிராயிங். எதை டிரா பண்ணுவேன், பிக்சரை டிரா பண்ணுவேன், அப்புறம் பிளேயிங் ஆர் டிராயிங். 60 minutes என்ன பண்ணுவேன், கம்ப்ளீட்டிங் மை ஹோம்ஒர்க், கம்ப்ளீட்டிங் மை ஹோம்ஒர்க். அதர்வைஸ் வாட்சிங் மூவிஸ்னு கூட போடலாம், வாட்சிங் கார்ட்டூன்ஸ். நெக்ஸ்ட் சில இது வந்து பிகினிங் டைம் கொடுத்திருக்காங்க,
Write the number of minutes passed by looking at the moment of the minute and hour hands. Okay, write the number of minutes passed by looking at the moment of the minute and hour. இங்க beginning time கொடுத்திருக்காங்க. next என்ன இருக்கு? end time கொடுத்திருக்காங்க. time taken நம்மள கேட்டிருக்காங்க. number of minutes நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஆல்ரெடி 8:10ல இருக்கு. இங்க 8:10 8:15ல இருக்கு. ரெண்டுத்துக்கும் உள்ள minutes எவ்வளவு அப்படின்னு அவங்களாவே கொடுத்திருக்காங்க. அப்ப 5 minutes. ஓகே, இதுக்கு 1க்கு 2க்கு நடுவுல 5 minutes. அதே மாதிரி என்ன வரும்? இது வந்து 1 2 3 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப 15 minutes. இது 5. இது 10, இது எவ்வளவு? இது 15, இது 20, இது 25, இது 30, இது 35, இது 40, next 45, next 50, next 55, லாஸ்ட் என்ன வரும்? 60, 12 வந்ததுன்னா அப்ப எவ்வளவு டைம் வரும்போது 8:10க்கும் 8:15க்கும் நடுவுல இது 10, இது 10, இது 15. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது எவ்வளவு? 5 minutes. அப்ப அதே மாதிரி இங்க 8:20 இருக்கு, இங்க எவ்வளவு இருக்கு? 8:30 இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கு உள்ள டைம் எவ்வளவு? 20க்கு 30ல இருந்து 20 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 10 minutes. அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 10 minutes. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு இருக்கு? 8 ஸ்மால் ஹேண்ட் வந்து 8:30. இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 10:45. இது வந்து 8:30, இது வந்து 8:30, இது வந்து 10:45. இது எவ்வளவு இருக்கு? 8:20. இது எவ்வளவு இருக்கு? 8:30. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள கேப் வந்து 10 minutes. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 8:30, 9:30, 10:30. அப்ப 2 hours போயிடுச்சு. 2 hours முடிஞ்சிட்டு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னா 15. 2 hours 15 minutes. 2 hours 15 minutes எழுதலாம். அதே மாதிரி அடுத்தது இது எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 6:15. இது எவ்வளவு பார்க்கும்போது 6:45. 6:15. இது எவ்வளவு? 6:45. அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டைம் எவ்வளவுன்னு பார்க்கும்போது that is 30 minutes. 45 minus 15 எவ்வளவு வரும்? 30 minutes. நெக்ஸ்ட் அடுத்தது ஓகே, இது எவ்வளவு? 4 o'clock 4. இது எவ்வளவு? 5. இது 4. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள டைம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 60 minutes or 1 hour. 16 minutes or என்னன்னு எடுத்துக்கலாம்? 1 hour. நெக்ஸ்ட் இங்க இதுக்கு இது 3:30, இது 4:30, இது 3:30, இது எவ்வளவு? 4:30. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேப் எவ்வளவுன்னு பார்த்தோமா? இதுவும் எவ்வளவு? 60 minutes or 1 hour. அந்த மாதிரி இதை நம்ம ஃபில் பண்ணலாம். இதுல let us explore அப்படின்ற டாபிக்ல that is you may have seen digital watches or clocks at various places. Where have you seen them? You may have seen digital watches. சில இடத்துல என்ன பார்த்திருக்கலாம்? நம்ம digital clock பார்த்திருக்கலாம். otherwise என்னன்னு சொல்லுவாங்க? சாதாரண clocks பார்த்திருக்கலாம். அப்ப where you have seen நீ எங்க பார்த்திருக்க? A digital clock shows time using digits. Okay, digital clock அப்படின்றது என்னன்னா using digits. Digitsனா என்னன்னு சொல்ல? numbers. Okay, 1 2 3 அப்படின்னு இருக்கு, அத numbers. A clock showing time with the second, minutes and hour and is called analog clock. அதே மாதிரி clock showing அப்படி ஒரு கடிகாரம் அப்படின்றது என்னன்னா அதுல என்ன இருக்கும்? that is second இருக்கும், minute இருக்கும், hour hands இருக்கும். மெயினா hour hands இருக்கும், minute hand இருக்கும், seconds hands இருக்கும். இதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம analog clock அப்படின்னு சொல்லுவோம். இப்போ what is the difference between the two clocks? Okay, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப the first one is என்னது? the digital clock. இதுக்கு பேர் வந்து digital clock. digital clock. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா analog. இதுக்கு பேர் வந்து analog clock. அப்ப ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது it shows the time using digits. first one என்ன இருக்குன்னா digital clockல it shows the time using first one digitalல என்னன்னா shows time using digits. shows time using digits. digital clock. Next one is analog. analog அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன மெயினா அப்படின்னு பார்க்கும்போது shows the time using என்ன இருக்கு? that is minute hand, hour hand, next என்ன வரும்? minute hand, next என்ன வரும்? that is second hands. That is the difference between the two.
Okay, digital as well as analog. இது digital, இது என்ன ஒரு analog. Which clock do you have on your school wall? உங்களோட ஸ்கூலோட செவத்துல எந்த மாதிரி clock இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் மெஜாரிட்டி எல்லா ஸ்கூல் வால்லையும் என்ன இருக்கும்? analog clock. எல்லா ஸ்கூல் வால்லையும் என்ன இருக்கும்? நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அனலாக் அப்படின்னு எழுதலாம். அனலாக் கிளாக். நெக்ஸ்ட் duration of time is also measured using sand clocks. Make your own sand clocks timer in the presence of an adult. Okay, இதே மாதிரி duration of timeன்றது ரொம்ப முக்கியமானது. Okay, using sand clocks. முன்னாடிலாம் என்ன பார்த்தாங்க? மண்ணாலான clocks வச்சு யூஸ் பண்ணாங்க. மண் கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். Okay, make your own sand clock. Okay, in the presence of an adult. Okay, உங்க வீட்ல ஒரு பெரியவங்களை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? Okay, டைமை மெஷர் பண்றதுக்காக ஒரு sand clock நீங்களாவே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க கீழே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்து மெட்டீரியல்ஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. 2 waste transparent or glass bottles are small size with the cap. Okay, cap ஓட ரெண்டு என்ன எடுத்துக்கிறீங்க? transparent glass bottles எடுத்துக்கிறோம். strong glue எதுக்காக? ரெண்டு பாட்டிலையும் கட் பண்ணி ஜாயின் பண்றதுக்காக glue எடுத்துக்கிறோம். join the tops of the bottle with each other using a strong glue. Okay, ரெண்டுத்தோட டாப் கேப் இருக்கு இல்லையா? ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்க? ஒன்னு ஸ்ட்ரைட்டா வச்சு இன்னொன்னு தலைகீழா வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றோம். make a small hole in the fine needle at the center of the joint caps. Okay, இங்க என்ன இருக்கும்? ஒரு சின்னதா ஒரு ஹோல் போடுறோம். ஹோல் போட்டு என்ன பண்றோம்? fill one of the bottles. Okay, இங்க மேல இருக்கிற பாட்டில்ல என்ன பண்ற? நீ sand fill பண்ற. fill one of the bottle halfway with a silver, that is with a fine sand. Okay, மணல் எப்படி இருக்கும்? நல்ல மெல்லிசா இருக்கணும், நல்ல சாஃப்டா இருக்கணும். அந்த மாதிரி மணல் எடுத்துக்கணும். மணல் அது பேர் மண்ணு கிடையாது, மணல் எடுத்துக்கணும். sand and close the bottle with the joint caps. Okay, வச்சு மூடிடுறோம். attach the second bottle on the other side of the joint caps. Okay, second bottle வச்சு அட்டாச் பண்றோம். find out how much time it takes to shift the sand from one bottle to the. இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா ஓகே ஒரு பாட்டில்ல இருந்து என்ன ஆகுது? இங்க பிக்சர்ல காமிக்குது, இதுல நிறைய சாண்ட் இருக்கு, இங்க என்ன இருக்கு? கீழே கொஞ்சம் கொஞ்சமா வருது இல்லையா? அப்ப how much time it takes to shift the sand from one bottle, ஒரு பாட்டில் இருந்து இன்னொரு பாட்டுக்கு. ஓகே, இந்த சாண்ட் நைஸா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன ஹோலா போடணும். அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா விடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது நோட் பண்ணிக்கிட்டு your sand clock is ready for use. You may use it time while playing different games. அப்ப என்ன பண்ணலாம்? இதுதான் உன்னோட டைம், that is the sand clock. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? விதவிதமா விளையாடுறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? இதை இந்த sand clock யூஸ் பண்ணிக்கலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem3 tutorial. Thank you.